ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், boAt பிராண்டில் இருந்து boAt Rockerz 255 Max அப்படிங்கிற இந்த நெக் பேண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் boAt லான்ச் பண்ணுற நெக் பேண்டில் ஆப் சப்போர்ட் வந்து இருக்காது. ஆனால் இந்த நெக் பேண்டில் வந்து ஆப் சப்போர்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக் பேண்டில் 3 மோடு வந்து இருக்குது. boAt சிக்னேச்சர் மோட் மற்றும் பேலன்ஸ்டு மோட் மற்றும் பாப் மோட், இதே போல் 3 மோடு வந்து இந்த நெக் பேண்டில் இருக்குது. இந்த நெக் பேண்டை 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமா? இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பாக்ஸோட ஃப்ரண்டில் வந்து ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்றும் boAtோட வெப்சைட்டில் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி நெக் பேண்ட், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், boAtோட ஸ்டிக்கர், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் கேட்லாக் வச்சுருக்காங்க. நெக் பேண்டோட பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருந்துச்சு. இந்த நெக் பேண்டோட கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டோட இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை ஒட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து நெக் பேண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். இதன் மூலமாக நெக் பேண்டோட பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இதே செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய பிராண்டோட நெக் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் வந்து இருக்கும், ஆனால் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த நெக் பேண்டில் வந்து ஆப் சப்போர்ட் வந்து இருக்குது. boAt ஹேரபிள்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இந்த நெக் பேண்ட் கூட பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பட்டன்ஸ், கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து அதிகமாக பேசுவீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் மோடு வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவீங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக் பேண்டில் வந்து ஏதாவது சின்ன பக் இருந்தால் கூட இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து வரும். அதன் மூலமாக அந்த சின்ன பக் வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். நெக் பேண்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இந்த நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் காதுக்கு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. இந்த நெக் பேண்டில் டைப் சி இருக்கனால 1 மணிக்கூரில் நெக் பேண்டை வந்து முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் பண்ணும்போது சிகப்பு கலர் லைட் வந்து எரியுது. ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வெள்ளை கலர் லைட்டு வந்து உங்களுக்கு எரியுது. இந்த நெக் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு 60 மணிக்கு ப்ளேபேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நாம் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 40 மணிக்கு ப்ளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த நெக் பேண்டில் ENX டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியுள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு boAt பிராண்டில் இருந்து ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய நெக் பேண்ட் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சோ ஏறத்தாழ அதே போல தான் இந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டி இருக்குது. பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. இந்த நெக் பேண்டை ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட நீங்கள் பேர் பண்ணி வச்சுக்கலாம். மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த நெக் பேண்டில் 60 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்கனால கேம் விளையாடுற டைம் கேமில் உள்ள சவுண்டும் நெக் பேண்டில் கேட்குற சவுண்டும் கரெக்டாக வந்து சிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நெக் பேண்டில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த நெக் பேண்டில் வந்து 3 மோடு வந்து இருக்குது. நார்மலாக வந்து நெக் பேண்டில் வந்து சாங்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா boAtோட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான பேஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா பேலன்ஸ்டு மோடுக்கு வந்து போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் மற்றும் பேஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. மறுபடியும் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா
பாப் மோடுக்கு வந்து போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து கம்மியாக வந்து கேட்குது, மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து கேட்குது. ஸோ கேட்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. இந்த நெக் பேண்டை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதிகமான பிளேபேக் வந்து இருக்குது. குறிப்பாக ஆப் சப்போர்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 3 மோடு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மியூசிக் வந்து ஹெவியாக வந்து கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே இந்த நெக் பேண்ட் வந்து பெர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.